ஒரு மாநிலத்தின் மொத்த உற்பத்தி விகிதத்தை கணக்கிட ஜிஎஸ்டிபி என்ற அளவீடு பயன்படுத்தப்படுகிறது. அதில் பொருளாதார வளர்ச்சி, உள்ளூர் உற்பத்தி, அரசின் செலவுகள் மற்றும் முதலீடுகள் உள்ளிட்ட பலவும் அடங்கும். ஜிஎஸ்டிபி என்பது பணமதிப்பில் அளவிடப்படுகிறது. இதன் மூலம் ஒரு மாநிலத்தின் பொருளாதார செயல்பாட்டை விரிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டுதோறும் தேசிய மற்றும் மாநில வளர்ச்சி விகிதங்கள் ஜிஎஸ்டிபி அடிப்படையில் அளவிடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதத்தில் மற்ற பெரிய மாநிலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்து அசத்தி உள்ளது. இந்திய மாநிலங்களுக்கான ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய பொருளாதார தரவுகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட மாநில பட்ஜெட் மதிப்பீடுகள் அடிப்படையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதன்படி தமிழ்நாடு இந்தியாவின் வலிமையான, அத்துடன் அதிவேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி பெருக்கம் மற்றும் தனிநபர் வருமான உயர்வு ஆகிய இரண்டிலும் தமிழ்நாடு பெரும்பாலான பெரிய மாநிலங்களை மிஞ்சியுள்ளது. தற்போதைய கணக்குப்படி தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்திக்கான ஜிஎஸ்டிபி தொடர்ந்து கணிசமாக உயர்ந்து வருகிறது. 2021-22 ஆண்டு நிதியாண்டில் 20.72 லட்சம் கோடியாக இருந்த வளர்ச்சி 2023-24 26.89 லட்சம் கோடியாகவும், 2024-25 நிதியாண்டில் நடப்பு விலையில் 31.18 லட்சம் கோடியாகவும் உயர்ந்துள்ளது. இது அண்மை காலங்களில் காணப்படும் வலுவான வளர்ச்சி போக்கை பிரதிபலிக்கிறது. 2022-23 14.5%, 2023-24 13.3% என வளர்ச்சி பெற்ற தமிழ்நாடு 2024-25 16% உயர்ந்துள்ளது. பட்டியலிடப்பட்ட முக்கிய மாநிலங்களில் இதுவே மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதமாகும். அதாவது வளர்ந்த பெரிய மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி மிக அதிக வளர்ச்சியை பதிவு செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். தனிநபர் வருமான எண்களும் இந்த உயர்வு போக்கை பிரதிபலிக்கின்றன. அந்த வகையில் 2023-24 தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 3,13,329 பதிவாகியிருந்த நிலையில் 2024-25 இது 3,61,619 எட்டியுள்ளது. இது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் பரப்பளவில் பெரிய மாநிலங்களாக இருந்தாலும் ஒன்றிய அரசின் ஆதரவு பெருமளவில் இல்லாத தமிழ்நாடு பெரும் வளர்ச்சியை கண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் நமது மாநிலம் நிலையான மிக அதிகமான வளர்ச்சியை கண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் குஜராத் போன்ற மற்ற வளர்ந்த மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டின் வருமானம் உயர்ந்திருப்பதுடன் தனிநபர் வருமானமும் உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒட்டுமொத்த தரவுகள் மொத்த பொருளாதார உற்பத்தியின் நிலையான விரிவாக்கம் மற்றும் வருமான மட்டங்களில் வலுவான மேம்பாடு காரணமாக தமிழ்நாடு ஓர் உயர் வளர்ச்சி கட்டத்தில் நுழைந்துள்ளதை காட்டுகின்றன. மொத்த ஜிஎஸ்டிபி அளவில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முன்னிலையில் இருந்தாலும் தமிழ்நாடு வேகமாக வளர்ந்து இந்தியாவின் மிகவும் ஆற்றல்மிக்க மாநில பொருளாதாரங்களில் ஒன்றாக தனது நிலையை வலுப்படுத்தி வருகிறது குறிப்பிடத்தக்கது.